வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஒரு குட்டி ட்ரிப் மேட்டூர் டேம் போகலாமா? அதுவும் சூப்பராக பைக்கில். நாங்கள் காலையில் 5:30க்கு ஈரோட்டிலேருந்து கிளம்பி 7 o'clock மேட்டூர் ரீச் ஆயாச்சுங்க. மேட்டூர்லேருந்து மேட்டூர் டேமுக்கு ஒரு 5 minutes ட்ராவல் தான் வைங்களேன். அங்கேருந்து குயிக்காக போயிடலாம். அங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டேமில் இருக்க பார்க்குக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு அந்த தொங்கும் பாலம் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ப்ளசன்டபுளாகவும் இருந்தது. அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நான் சொல்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேட்டாவே இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் சரி இப்படி ஒரு லாங் ட்ரைவ் நாங்கள் போனதே இல்லை. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக அந்த ஏர்லி மார்னிங்கில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம தனியாக நம்மளோட பார்ட்னர் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் தான். இதை யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பார்த்து முடிச்சுனே அங்கேருந்து ஒரு 1/2 kilometer இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே அந்த ஒரு லைட்டில் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கும் 5 rupees ஈச் என்ட்ரிங்க. அதுவும் வாங்கிட்டு உள்ளே போய் அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அப்புறம் அழகாக அது எப்படி அந்த டேம் கட்டியிருக்காங்க, அதோட க்ரோத் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை சுற்றியும் ப்ளசன்டபுளாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கேயே அதோட மேட்டூரோட ஓவர்வியூ அந்த அவுட்டர் லே அவுட்டை அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வீடியோவில் நல்லா பார்க்க முடியல, உங்களால் பார்க்க முடியுமா தெரியல, பட் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படி தெரியும். அதுக்கப்புறம் மேட்டூரில் கண்டிப்பாக போனால் மீன் சாப்பிட வருமா, மீனை சாப்பிட்டு ஊருக்கு 10:30 10:40 கிளம்பியாச்சு. பாய்.